அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இளங்கோ. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நான் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் சொசைட்டி, தமிழ் லிட்ரேச்சர், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், எங்கெல்லாம் நம்ம படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் லிட்ரேச்சரினுடைய இம்பார்ட்டன்ஸ், தமிழ் சொசைட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் குரூப் 1ல், குரூப் 2ல், குரூப் 4ல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்ரேச்சர் அண்டு சொசைட்டி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிட்ரேச்சர் அண்டு சொசைட்டி இதனுடைய ஓவர்வியூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதனுடைய ஓவர்வியூ அப்படின்னா இது எங்கே படிக்கிறது, எந்தெந்த புக்ஸ்லேருந்து கவர் பண்ணுறது, சொசைட்டி அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படின்னா எங்கேருந்து நம்ம படிக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாம்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? குரூப் 1 எக்ஸாம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். குரூப் 1ல் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? குரூப் 1ல் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சொசைட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருக்கிறாங்க தமிழ் சமூக வரலாறு, தமிழ் சமூகம். சரிங்களா? யூனிட் 6. இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ யூனிட் 6. ஓகே, குரூப் 1ல் முன்னாடி யூனிட் 8ன்றதை இப்போ சிலபஸை அப்டேட் பண்ணி யூனிட் 6ல் வச்சுருக்காங்க தமிழ் சமூகம். இதில் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரிலிமினரியில் யூனிட் 6 தமிழ் சமூகம். ஓகேவா? தமிழ் சமூகம், அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? திருக்குறள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதுக்கப்புறம் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் இருந்த சமூக சீர்திருத்தவாதிகள். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெரியார், அண்ணா, இவர்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். கேள்விகள் இந்த சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவனை எத்தனை கேள்வி கேட்க போகிறோன்றதை கூட கொடுத்துட்டாங்க. 200 கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த யூனிட் 6லேருந்து எத்தனை கேள்வி வருதுன்னு தெரியுமா? 40 கேள்வி வருது. எத்தனை கேள்வி வருது? 40 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க. அப்போ 200 கேள்வியில் 40 கேள்வி இந்த தமிழ் சமூகத்திலேருந்து வருது. லிட்ரேச்சர் இதுக்குள்ளேயே அடக்கம். அதில் நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். தமிழ் சமூகம் அப்படின்றத போட்டு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ திருக்குறளும் அதில் இருக்குது. கீழே திருக்குறள் தனி டாப்பிக்கே இருக்குது. அப்போ இந்த 40 கேள்வியில் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக 8லேருந்து 10 திருக்குறள் வந்துடும். ஓகேவா? 8லேருந்து 10 திருக்குறள் வந்துடும். தமிழ் சமூகம், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் பார்ட்டு, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுலேருந்து கேள்விகள் வரும். பெரியாரை பற்றி கேள்வி வரும், அண்ணாவை பற்றி கேள்விகள் வரும். ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவை நம்ம நல்லா படிக்கணும். ஏன்னா 40 கேள்வி வருது இல்லை, அதனால் விட்டுறக்கூடாது, நல்லா படிக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சொசைட்டி 50 மார்க். மெயின்ஸ் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேப்பர்னு. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, அதுக்கப்புறம் பேப்பர் 4. இந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். அது கம்பல்சரி 100க்கு 40 மார்க் எடுத்தே ஆகணும். ஓகேவா? இல்லை அப்படின்னு சொன்னால் பேப்பர் இதாயிரும். மற்ற பேப்பராக எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூ, எத்திக்ஸ்லாம் இருக்குது. பேப்பர் 3ல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் பாலிட்டி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சொசைட்டி இருக்கும். அது எத்தனை மார்க்கு? 50 மார்க். ஓகேவா? அதில் ப்ரிலிம்ஸில் நம்ம அப்ஜெக்டிவ், இதில் டிஸ்கிரிப்டிவ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டிஸ்கிரிப்டிவில் நம்ம படிக்கணுமா? தமிழ் சமூகம் சங்க காலத்தை பற்றி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அப்போ அதுக்கும் இது தேவைப்படுது. எப்படி சார் தேவைப்படுது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களான்னா கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் குறித்து கேட்டிருக்காங்க. ஹைலைட் த ட்வின் எபிக்ஸ் ஆஃப் லேட்டர் சங்கம் லிட்ரேச்சர் கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் படிக்கிறோம்ல, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், அதை வச்சு ஒரு தடவை 10 மார்க்கில் கேள்விகளை கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் மகளிருடைய நிலை எப்படி இருந்தது கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சங்க காலத்தில் வணிகர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வெளிநாட்டு வணிகம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்த பற்றியுமே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேள்விகள் டிஎன்பிசியில் குரூப் 1ல் மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஸ்டடி பண்ணணும். அப்போ நம்ம இந்த தமிழ் சமூகம் எப்படிலாம் இருந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடத்துறதை வச்சே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்போ குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ்லையும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டியோடைய இம்பார்ட்டன்ஸ்
மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எதில்? குரூப் 1 எக்ஸாமினேஷனில். ஓகேவா? அப்போ இங்கே 40 கேள்வி கேட்குறாங்க, இங்கே 50 மார்க்குக்கு கேட்குறாங்க மெயின்ஸில். ஓகே, குரூப் 1க்கு. சரி, இப்போ அடுத்து குரூப் 2ல எப்படி பிரிச்சிருக்காங்க? பார்ட் ஏ, பார்ட் பி, அடுத்தது பார்ட் சி. இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் குரூப் 2 2ஏக்கெலாம் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ் தான். ஓகேவா? குரூப் 2 எடுத்துக்க, குரூப் 1 எடுத்துக்க, குரூப் 4 எடுத்துக்க, எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ். அதே ஹிஸ்ட்ரி, அதே ஜாகிரபி, அதே பாலிட்டி, அதே யூனிட் 6, அதே தமிழ் சொசைட்டி எல்லாமே. அப்போ பார்ட் ஏல ஜிஎஸ்ல தமிழ் சொசைட்டி வருது. ஓகேவா? எங்க குரூப் 2ல நான் பேசிட்டு இருக்கேன். பார்ட் ஏல ஜிஎஸ், அதுல தமிழ் சொசைட்டி வருது. தமிழ் சொசைட்டி எந்த யூனிட்? யூனிட் 6. ஓகேவா? குரூப் 2ல பார்ட் ஏல ஜிஎஸ் அது ஃபுல்லா, அதுல யூனிட் 6 வந்து என்னது? தமிழ் சொசைட்டி. அப்ப அங்க கேட்கறாங்களா? ரைட்டு. பார்ட் பி வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு, அதை விட்டுருங்க. பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் இங்கிலீஷு அல்லது ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கணும் அல்லது ஜென்ரல் தமிழ் எடுக்கணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 மார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மார்க்கு. டோட்டலாக எத்தனை மார்க், எத்தனை கொஸ்டின் ஆச்சு? சாரி, இது 100 கொஸ்டின், இது 100 கொஸ்டின். டோட்டலாக எத்தனை கொஸ்டின்? 200 கொஸ்டின். 200 கொஸ்டின் தான் அப்போ எத்தனை மார்க்? 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 அப்படின்னா 300 மார்க் ஆச்சு. சரியா? சரி, இப்போ பாருங்க, பார்ட் ஏல ஜிஎஸ்ல யூனிட் 6 தமிழ் சொசைட்டி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் சில வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுப்பாங்க, சில பேர் ஜென்ரல் தமிழ் எடுப்பாங்க. அதில் இந்த ஜென்ரல் தமிழ் எடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஜென்ரல் தமிழ் எத்தனை யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க தெரியுமா? 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் தமிழை எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 7 பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரல் தமிழை 3 பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பிரிச்சிருந்தாங்க. நீங்கள் பழைய சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ட் ஏ ஃபுல்லாக இலக்கணம் இருக்கும், பார்ட் பி ஃபுல்லாக லிட்ரேச்சர் இருக்கும், பார்ட் சி ஃபுல்லாக தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இருக்கும். இப்போ பார்ட் சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? தமிழ். பார்ட் சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? தமிழ், ஜென்ரல் தமிழ். அப்போ இந்த ஜென்ரல் தமிழில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அழகு 1, அழகு 2ன்னு சொல்லி 7 வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் 7வது அழகு இருக்குது பார்த்தீங்களா? அந்த 7வது அழகுல இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 15 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதில் எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அப்போ 7வது அழகுல தான் இலக்கியம் வருது, தமிழ் தொண்டு வருது, தமிழ் அறிஞர்கள் வந்து வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 6 அழகு இருக்குல்ல, அதில் அது ஃபுல்லாகவே இலக்கணம். இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ண சிலபஸில் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பாருங்கள், குரூப் 1லையும் லிட்ரேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, குரூப் 2லையும் இருக்குது, குரூப் 4லையும் இருக்குது, ஜிஎஸ்ல இருக்குது. லிட்ரேச்சரும் அதுக்குள்ளேயே அடக்கம், தமிழ் சமூகமும் அதுக்குள்ளேயே அடக்கம். அது போக ஜென்ரல் தமிழ்லையும் வந்து 15 கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஜென்ரல் தமிழ்லையும் 15 கேள்வி கேட்குறாங்க. ஜென்ரல் தமிழ் நிறைய பேர் எடுப்பாங்கல்ல, 100 கொஸ்டின் வரும்ல, அதில் 100 இதில் வந்து ஜென்ரல் தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஜென்ரல் தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கியம் வருது, அறிஞர்களும் தொண்டும் வருது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்தமாக லிட்ரேச்சர், மொத்தமாக தமிழ் சமூகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எதுலனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை மொத்தமாக லிட்ரேச்சர் நம்ம பார்க்குறோம், மொத்தமாக தமிழ் சொசைட்டி பார்க்குறோம். அதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்க இலக்கியம் வருது, தமிழ் அறிஞர்களும் தொண்டும் வருது, அதுலேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பொதுவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஓவர்வியூ ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் தமிழ் சொசைட்டி, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ கவனிங்க, குரூப் 2க்கு இந்த பேட்டர்ன், குரூப் 4க்கும் இதே தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே பேட்டர்ன் தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதில் ஒரே ஒரு இதுதான் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் குரூப் 4ல். குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே பேட்டர்ன் தான். ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க, 7 அழகாக பிரிச்சிருப்பாங்க. அதில் திருக்குறள் இருக்கும், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் இருக்கும், தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க. அதே பேட்டர்ன் தான் குரூப் 2ல். ப்ரிலிம்ஸில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் எங்கே இருக்கும்? குரூப் 4லையும் இருக்கும். அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ் சொசைட்டியும் முக்கியம். நம்ம மொத்தமாக என்ன பண்ண போகிறோம்? தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், மொத்தமாக தமிழ் லிட்ரேச்சர்னு பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம எந்த கேள்விகள் வந்தாலும் குரூப் 1, 2, 4ல் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். இன்ஃபேக்ட் இது குரூப் 1 மெயின்ஸுக்கு கூட இது வந்து யூஸ் ஆகும்.
ஓகேவா? ஏன்னா அங்கேயும் லிட்ரேச்சர்னு ஒரு டாபிக் இருக்குது. அங்கேயும் வந்து தமிழ் சமூகத்தை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்தில் வந்து அயல்நாட்டு அவர்களோட அயல்நாட்டவர்களோடு எப்படி வந்து ட்ரேட் நம்ம பண்ணோன்ற அளவுக்குலாம் கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? திருக்குறள் நீங்கள் நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், 20 அதிகாரம் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் குரூப் 4ல் ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயும் வந்து திருக்குறள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 8லேருந்து 10 கேள்வி கண்டிப்பாக குரூப் 1ல் வரும். அப்போ திருக்குறளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரிங்க, இதான் வந்து சிலபஸ். அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன அப்படின்னா, லிட்ரேச்சர் படித்தோம் அப்படின்னு சொன்னால் குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், 4க்கும் யூஸ் ஆகும். தமிழ் சொசைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 4 எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்ல தமிழ் சொசைட்டி இருக்குது. ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த தமிழ் சொசைட்டி வந்து யூஸ் ஆகும். மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் யூஸ் ஆகும். இது மாதிரி மேலும் தமிழ் இலக்கியங்கள் தொடர்பாகவும் தமிழ் சமூகம் தொடர்பாகவும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சேனலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.